அரசியல் பேச வரல, ஆனா அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்கு. இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு. ரொம்ப நாளா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மகளிருக்கு அந்த 8 அடி 8 அடியோ 10 அடி 10 அடியோ சமையல் அறை, அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்த 100 ரூபாய் பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்மை அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று ரெஸ்லர்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமன் ரெஸ்லர்ஸ், அவங்க டெல்லியிலே போராடுகிறார்கள். இன்று வரை அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. தவறு செய்தவர்கள் அவங்க தான் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பெண்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. நான் அரசியல் பேச வரல, ஆனா அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்கு. சில தினங்களுக்கு முன்னால் மகளிர் தினத்தன்று இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு. அது என்ன கிஃப்ட்னா, சமையல் எரிவாயு 100 ரூபாய் கம்மி பண்ணாங்க. ரொம்ப நாளா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது. 1000 ரூபாய்க்கு மேல தாண்டிடுச்சுன்னு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம், பெட்ரோல் விலை, டீசல் விலை என்ன. ஆனா மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த 100 ரூபாய மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள். இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மகளிருக்கு அந்த 8 அடி 8 அடியோ 10 அடி 10 அடியோ சமையல் அறை, அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அந்த சமையல் அறைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த 100 ரூபாய் பெண்கள் தினத்திற்கு நமக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்மை அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று அவர் ஆண்மை என்றுதான் சொல்கிறார். ஆண்கள் அழிய வேண்டும் என்று சொல்ல, அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்மை திரும்ப திரும்ப அந்த பிரேவரியாக இருக்கட்டும், வேற ஆண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள், அரசில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் போது, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் கேள்வி கேட்கப்படுவதில்லை. நம்ம பார்த்தோம், ரெஸ்லர்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமன் ரெஸ்லர்ஸ், அவங்க டெல்லியிலே போராடுகிறார்கள் தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. ஆனா இன்று வரை அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. தவறு செய்தவர்கள் அவங்க தான் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். ஆனா இந்த சமூகம் அதை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர, இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பெண்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.